வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரு சில புராண இதிகாசங்களோட தொடக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்றது குறித்து பார்ப்போம். அதாவது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், நான் சொல்கிறேன்னே. வாழ்வியல் பாடமாக போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இதுவும் வாழ்வியல் பாடம் தான். அதாவது நல்லவர்களுக்கு துன்பம் வந்தாலும் நன்மையாக முடியும்னு ஏற்கனவே ஒரு முறை பேசினேன். அந்த கேட்டகரியில் இப்போ நான் பேச போகிறதையும் சேர்த்துக்கலாம். அதாவது சைவம் வைணவம் அப்படின்ட்டு, வைணவத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷ்ணு தசாவதாரம் பற்றி பேசுவாங்க. மொத்தம் விஷ்ணு 22 அவதாரம் எடுத்தாராம் புராணங்களை சொல்கிறாங்க. அதில் 10 அவதாரங்கள் பேசப்படுது தசாவதாரம்னு. அதில் 9 அவதாரம் முடிஞ்சு இன்னும் 10வது அவதாரத்தை கலியுகத்தில் எடுப்பார் அப்படின்னுக்கிட்டு. கலியுகம் ஒரு 4 லட்சம் ஆண்டுகள் இருக்கும், அது இப்போ தான் தொடங்கி இருக்கு அப்படின்னு ஒரு சில புராணங்கள் அது முடிய போகுது அப்படின்னு பல கதைகள் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, அது கல்கி அவதாரம் எடுப்பார் அப்படின்னு. இது சைவத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவனை பற்றி பேசும்போது அட்ட வீரட்ட செயல்கள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சிவன் சாதிச்ச 8 வீர செயல்கள், அட்டனா 8 வீர செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் பெருமையை அங்கே அப்படி பேசுவாங்க சைவத்தில். வைணவத்தில் விஷ்ணுவோட தசாவதாரத்தை பற்றி பேசுவாங்க. அப்போ சிவனோட அந்த அட்ட வீரட்ட செயல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த இதுலேயே இந்த வரிசையிலேயே ஓகே, இந்த வீடியோ வரிசையிலே கீழே பார்த்தீங்கன்னா SPM SEM 3ன்னு போட்டிருக்கும் பாருங்களேன். STPM SEM 3 அப்படின்னு சொல்லிட்டு பாடம் போட்டிருக்கும், வரிசையாக போட்டிருக்கும் பாருங்க. பாடம் 1, 2, 3ன்ட்டு அதில் சுந்தரர் பாடல்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அந்த பாடலோட அந்த கதைகளை தெளிவாக சொல்லியிருப்பேன். அதனால் மீண்டும் தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கல. அந்த சிவனோட வீர செயல்கள் நீங்கள் அதில் பார்க்கலாம். ஒன்று தட்டி போட்டு பாருங்க, ஒரு அடிச்சா விட்டுருங்க, கேட்குற மாதிரி ரசனையாக இருந்தால் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இளம் பிள்ளைகள் வயசு மனசுக்கு ஏற்றபடி அந்த பாணியில் தான் அந்த கதையை சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு கதையை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னீங்கன்னாக்கா அதுவும் இந்த பக்தி இலக்கியத்தை பிள்ளைங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். அதை வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். அதை விட்டுவிட்டு அப்படியே ஒரு பக்தி மார்க்கமாக கர்நாடக மியூசிக் அடித்தோம்னாக்கா பிள்ளைங்க போர் அடிச்சிடும். AR ரஹ்மான் மியூசிக்கில் அடித்தோம்னா தான் பிள்ளைங்க கேட்பாங்க. அதனால் அது கொஞ்சம் ஒரு மாடர்னாக ஒரு ஜாலாக சொல்லியிருப்பேன். எப்படியாச்சும் பிள்ளைங்க கொண்டு போய் சேர்க்கணும் பாருங்கள், ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக சேர்க்கணும். அங்கே தான் இருக்குது. அது சீரியஸாகவும் கொண்டு போகலாம், இயல்பாகவும் கொண்டு போகலாம், கொஞ்சம் நகைச்சுவையாகவும் கொண்டு போகலாம். அது சமர்ப்பிக்கிற விதத்தில் இருக்குது. இது ஸ்கில், அவங்க சமர்ப்பிக்கிறவங்களோட டேலண்ட். சரி, அந்த மாதிரி அப்போ நீங்கள் அந்த அவரோட அட்ட வீரட்ட செயலை தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா அதில் பார்க்கலாம். இப்போ இதில் தசாவதாரம் பேச போகிறதில்ல, குறிப்புக்கு சொன்னேன் நான். சரி, நேராக விஷயத்துக்கு வரேனே. அதாவது ஒரு சமயம் துர்வாச முனிவர் வைகுண்டத்துக்கு வந்தார். கவனமாக கேளுங்க. துர்வாச முனிவர் அவர் வைகுண்டத்துக்கு வந்தார். இந்த துர்வாச முனிவர் எப்படிப்பட்டவர்னா, முனிவர்கள்லாம் தவம் இருந்து பலம் பெற்றிருப்பாங்க. அப்போ வரம் கொடுத்தாலோ அல்லது சாபம் கொடுத்தாலோ அவங்களோட பவர் குறையும். அப்போ திரும்ப போய் தவத்தில் உட்கார்ந்து இருக்கணும், ஏன்னா அவங்க சக்தியை வெளிப்படுத்துகிற மாதிரி. அதனால் குறிப்பாக சாபம் கொடுத்தா அவங்களோட வலிமை குறையும், திரும்ப தவத்திலிருந்து எதிரணும். இது பொதுவாக உள்ளது. பட் இந்த துர்வாச முனிவருக்குள்ள கேரக்டர் என்னன்னா, அவர் சாபம் கொடுத்தாருன்னா அவருக்கு நமக்கு சக்தி கூட வரும். அதனால் அந்த மனுஷன் சும்மா எதிராளி யாராச்சும் கொஞ்சம் சின்ன குறை கண்டுபிடிச்சாலும் முட்டாய் கொடுக்குற மாதிரி இருந்தால் பிடி சாபம்ன்ற மாதிரி பேஸ் பண்ணிடுவார். அங்கே புராண படங்களில் கூட பார்த்துருக்கலாம் நீங்கள். துர்வாச முனிவர் ஒரு சின்ன சைஸாக தான் காட்டுவாங்க, அவர் ரொம்ப கோவக்காரராகவே காட்டுவாங்க அவர் பார்த்தீங்கன்னாக்கா. ஓகே, துர்வாச முனிவர் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், வைகுண்டத்துக்கு வந்தார் ஒரு நாள். வைகுண்டத்தில் வைகுண்ட காவலர்கள் 2 பேர் இருக்காங்க. துவார பாலகன் சொல்லுவாங்க. துவாரம்னா வாசல், பாலன்னா காப்பவன், வாயில் காப்பவன் அப்படின்னு அர்த்தம் தமிழில். துவார பாலகன் சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கருவறைக்கு முன்னுக்கு பாருங்கள் 2 ஹீரோஸ் நிற்கிற மாதிரி சிலை செஞ்சு வச்சுருப்பாங்க. ஓகே, துவார பாலகன் சொல்லுவாங்க. ஜெயன் விஜயன் பேர். ஓகே, இவங்க தான் முக்கியமானவங்க, கவனமாக கேளுங்க. ஜெயன் விஜயன் அப்படின்னு பேர்.
அவர் அந்த மனுஷன் வந்த உடனே இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணானுங்க, எல்லாருக்கிட்டையும் இதுன்ற மாதிரி அவர்கிட்ட டாப்ன்ட்டு அவர் யாரையும் கண்டுக்கல. அவர் ஹாப்பி கோ லக்கி காய், அகௌண்ட் லைசன்ஸ். அவர் உள்ள போடுறதுக்கு போனாரா, டாப்னு பிளாக் போட்டானுங்க. பிளாக் போட்டு எங்கே அப்பாயின்மெண்ட் கார்டு அப்படின்னு கேட்டானுங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் கார்டு இருந்தால் தான் உள்ளே விடுவானுங்க, இல்லைன்னா விட மாட்டானுங்க. அவர் உள்ள விஷயம், அவர் பாம்பு பெட்டில் கை கூல அப்படி படுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இதுன்னு ஒன்று இவருக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இவரை கண்டாலே பயந்து ஒதுங்குறவங்க மக்கள், இவர் ஏதாச்சும் இதுன்னு இவருன்னு பணிஞ்சு இதுன்றது இவனுக்கு என்னன்னா இவருக்கே தடை பண்ணிட்டாங்க. இவருக்கே இறைவன் கூட அந்த மாதிரி செஞ்சதில்லை இவருக்கு அப்படின்னு அவருக்கு சொல்ல முடியாத கோபம் வந்துருச்சு. யாரு? துர்வாச முனிவருக்கு. எதிர்ப்பா நடக்காமையே சாபம் கொடுக்குறவரு இப்படி எதிர்ப்பா நடந்தா என்ன பண்ணுவாரு? பொண்ணை கடுப்பாயிட்டாரு அவரு. யூ பிளட்டி ஃபூல் அப்படின்ட்டு. ஓகே, நீங்கள் மண் உலகத்தில் சென்று பிறக்க கடவீர்கள் அப்படின்னு சாபம் கொடுத்த உடனே டாப்னு அவர் பாம்பு பெட்டில் படுத்துருக்குற அங்கே சிசிடிவியில் தெரியுது அவருக்கு என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. டாப்னு எகிரி குடிச்சிட்டாரு. ஓஹோ, இந்த ஆள் சாபம் கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு ஒடியாந்து ஃப்ரிட்ஜை திறந்து மினரல் வாட்டர் எடுத்துகிட்டு வர்றாரு. வந்து இதுன்ட்டு ஒடியாந்து நின்று அவர்கிட்ட கமான் ரிலாக்ஸ் கூடாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தண்ணியை கொடுத்துட்டு இவங்ககிட்ட ஏன்டா இந்த மாதிரி பண்ணீங்க, எனக்கே இந்த ஆளுகிட்ட பயம், நீங்கள் ஏன்டா இந்த மாதிரி பண்ணீங்கன்னு. அவங்க பிரபு, இது பழைய கதை தானே, அதனால பிரபுன்றானுங்க. இப்போ புதுசாக வந்துருந்துச்சுன்னா இந்த கதை பிரபாஸ் அப்படின்னு இருப்பானுங்க. பிரபு, நாங்கள் என்ன செய்யறது தெரியல எங்களுக்கு, நாங்கள் எப்போதும் போல தான் இருந்தோம், எங்கள் கடமையை தானே சரியாக செஞ்சோம், கடமை உணர்ச்சியோடு செய்கிறோம், அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு அருள் காட்டணும், எதாவது செய்யணும் அப்படின்னு ஒன்று. அவர் என்னன்னா தெரியும், இவனுக்கு வந்து ரொம்ப சத்தியவானவங்கன்ட்டு, நேர்மையானவங்க. உடனே அவர் சொன்னார், அவருக்கு தண்ணி கொடுத்து கொள்றான்னுட்டு, முனிவரே நீங்கள் சூப்பர் ஹீரோ, உங்களை பற்றி தெரியல, நீங்கள் பச்சை பிள்ளைங்க சின்ன பசங்க எதுன்ட்டு ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாங்க, நீங்கள் தான் ஏதாச்சும் சாப விமோச்சனம் கொடுக்கணும், அது அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படி மென்மையாக பேசினார். அப்படி பேசின உடனே துர்வாச சொன்னார், சரி நீ கேட்குறீன்றதுக்காக இதுன்ட்டு. இவனுக்கு 2 பேரும் என்னை தடுத்ததுக்காக, இந்த 2 பேரும் மண் உலகத்தில் போய் 7 பிறவிகள் உன்னோட தீவிர பக்தர்களாக இருந்து பிறகு முடிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த பூஸ்க்கு வரட்டும். அது வரைக்கும் இங்கே ஜவத்தான் பூசம் போடாத, அப்படியே இருக்கட்டும். 7 பிறவிகள் உன்னோட தீவிர பக்தர்களாக பிறந்து 7 பிறவிகள் முடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வரணும். அப்படி இல்லாட்டினா உன்னோட தீவிர எதிரிகளா, பரம எதிரிகளா 3 பிறவி பிறந்து உன் கையாலேயே கொல்லப்பட்டு இங்க இந்த போஸ்ட்க்கு வந்து சேர்க்கும் இந்த பதவிக்கு. அது வரைக்கும் நியூஸ் பேப்பர்ல ஜவத்தான் பூசம்னு விளம்பரப்படுத்தாது அப்படின்னாரு. யாரு? துர்வாச முனிவர். இப்போ உடனே விஷ்ணு கேட்டார், யாரு? இவங்க 2 பேர்த்துக்கிட்ட ஜெயன் விஜயன்கிட்ட கேட்டார், என்னப்பா முனிவர் சொன்னது கேட்டீங்களா, எப்படி எதை சூஸ் பண்ணுறீங்க? 7 பிறவி என்னோட தீவிர பக்தர்களாக இருந்து பிறப்பு முடிச்சுக்கிட்டு வர்றீங்களா, இல்லை 3 பிறவி எனக்கு பரம விரோதியாக இருந்து பிறப்பு முடிச்சுக்கிட்டு இங்கே வர்றீங்களா அப்படின்னு. அவனுக்கு சொன்னானுங்க, பிரபு 7 பிறவிகள் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது எங்களால், அதுவும் பரம பக்தனாக இருந்து நீண்ட காலம் வாழ்ந்து ஒரு பிறவி முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு முடியாது, எங்களால் 7 பிறவி பிரிஞ்சு இருக்க முடியாது உங்களை, அதனால பரவாயில்ல 3 பிறவி உங்களுக்கு பரம விரோதியாகவே நாங்கள் தோன்றி நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம், நீங்கள் சுருக்கா வந்து ரொம்ப காலம் கடத்தாம விரைந்து எங்களை அழிச்சிருங்க, சுருக்கா 3 பிறவி முடிச்சுக்கிட்டு இங்கே வந்துடுறோம் அப்படின்ட்டு. உடனே அப்படி சொன்னதுனால முனிவர்கிட்ட சொன்னாங்க, சரி அவங்க 3 பிறவின்ட்டு. முனிவரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு அவர் வந்த வேலையை முடிச்சுக்கிட்டு போயிட்டார். பர்சனலாக உட்காந்து அந்த மீட்டிங் ரூமில் பேசிட்டு அவர் போயிட்டார். இவனுக்கு 2 பேரும் இந்த ஜெயன் விஜயன் பிறப்பு. ஓகே, இரண்யாட்சன் அப்படின்ற பேரோட வந்து பிறந்தாங்க. இது 1வது பிறப்பு, புராண தோற்றம். இந்த இரண்யாட்சன் அவனை அழிக்கிறதுக்காக, அப்போ அது கதை உள்ள போனால் கதை நீண்டுக்கிட்டு போகும். ஓகே, இரணியனோட தம்பி இரண்யாட்சன். ஓகே, அந்த இரண்யாட்சனை அழிக்கிறதுக்கு அவர் வராகம், அதாவது பன்றியா அவதாரம் எடுத்தார். ஓகே, பன்றியா அவதாரம் எடுத்து அந்த இரணியன் அழிச்சாரு. அவனை அழிச்ச கதை அனுப்பின கதை உள்ள போனால் இது பேசி முடிக்க ரொம்ப நேரம் ஆயிரும். இது கொஞ்சம் நேரமாக போட்டு விட்டுருவோம், ஏன்னா ரொம்ப நேரம் கேட்க உங்களுக்கு பொறுமை இருக்காது. இந்த கதைகள் நீங்கள் எங்கேயாச்சும் படத்தில் பார்த்துருக்கலாம். அப்படி இல்லை விரும்பினாக்கா கொமெண்டில் போடுங்க, வேற எங்கேயாச்சும் இடம் கிடைக்கிறப்ப ஒரு கதையாக சொல்கிறேன். அந்த இரணியனை அழிக்கிறதுக்காக, இரணியாட்சனை அழிக்கிறதுக்காக அவர் வந்து பன்றியாவை தான் எடுத்தார்.
ஓகே. வராக அவதாரம் எடுத்தார். அப்புறம் தம்பி அழிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இரணிய விஷ்ணுவுக்கு எதிர்ப்பாக இருந்துகிட்டு இருந்தான். இரணியனோட மகன் தான் பிரகலாத். ஓகே, அந்த கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, அப்போ இந்த இரணியன் இவனை அழிக்கிறதுக்காக அவர் விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்தார். இப்போ 2 பேரும் ஒரு பிறவி முடிச்சிட்டாங்க. இப்போ 2வது பிறவி. இப்போ 2வது பிறவி 2 பேரும் எப்படி பிறந்தாங்க? கம்சன் சிசுபாலன் அப்படின்ற பேரில் பிறந்தாங்க. ஓகே, இப்போ மகாபாரத காலத்துக்கு வர்றோம். கம்சன் சிசுபாலன் அப்படின்ற பேரில் பிறந்தாங்க. அப்போ கம்சன் சிசுபாலன் வந்து 2 பேரும் மாமனுங்க தான். சிசுபாலனும் இவனுக்கு மாமன் தான். ஓகே, கம்சனும் இவனுக்கு கண்ணனுக்கு மாமன் தான். ஓகே. அப்ப இந்த சிசுபாலன் வந்து பிறந்த சமயம் அவன் வந்து 4 கரங்களோட பிறந்தான். எப்னோமலா இருக்கானே, அரச பரம்பரைன்ட்டு. அப்போ அசிரியர் சொன்னது, யார் இவனை தூக்கும்போது, இவனை தொடும்போது அல்லது இவனை தூக்கும்போது இவனோட 2 கரங்கள் மறைஞ்சு இயல்பா இருக்கானோ அவனால தான் இவன் கொல்லப்படுவான் அப்படின்ட்டு, அந்த நபரால் தான்ட்டு. அப்போ யாரோ வந்து தூக்கி இதை நாங்கள் அந்த பகைவர்களை கூப்பிட்டுலாம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை. அப்போ கண்ணனும் சின்ன பயலாக தான் இருந்தாங்க. இவன் சிசுபாலந்தப்ப அப்போ போய் நின்றுட்டு அத்தை அத்தை கொடுங்க, அத்தை குழந்தை கொடுங்க, அத்தை நான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இதுனோன்னா பையன் கொஞ்சம் கண்ணன் கொஞ்சம் பெருசாக ஒரு 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 10-12 வயசில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்களேன். அப்படி தூக்கி சரி உட்காருன்னு மடியில் வச்சாங்க. அப்படி மடியில் வச்ச உடனே கண்ணன் மடியில் வச்சு கண்ணன் மேலே கை வச்சோன்னா மறைஞ்சிருச்சு 2 கையும். அவங்க அம்மா பயந்துட்டாங்க. அப்போ கண்ணங்கிட்ட வேண்டிக்கிட்டான், கண்ணா என் பையன் என்ன குற்றம் செஞ்சாலும் நீ அவனை கொல்லக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு. கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அத்தை உங்கள் மகன் செய்கிற 100 குற்றங்கள் வரைக்கும் நான் பொறுக்கிறேன், அதை தாண்டி குற்றம் பண்ணானா கொண்டுடுவேன் அப்படின்ட்டு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாரு. அதன்படி என்ன ஆனிச்சு அப்படின்னா, தர்மர் வந்து ராஜசூயாகம் நடத்தினார் அத்தினாபுரத்தில். அப்போ முதல் மரியாதை யார் கொடுக்கறது அப்படின்னு சொன்ன உடனே கண்ணனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுன்ட்டுன்னு அவன் வந்து நின்றுட்டு, யாரு சிசுபாலனில் பீஷ்மர் இருக்கார், பெரியவர், இவங்கலாம் இருக்காங்க, போய் ஒரு மாடு ஓட்டுறவனுக்கு கண்ணனுக்கு மாட்டுக்கார பயிலாக இருந்தான், அப்படியான்னு கேவலமாக பேச ஆரம்பித்தான். கண்ணன் 1 2 3 4ன்னு எண்ணிக்கிட்டே இருந்தார் அவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும். அப்படியே என்ன 99 100வது வந்துச்சு. சிசுபாலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜீன்ஸ் பாக்கெட்டில் கை விட்டு எடுத்து சக்கரத்தை ஜம்பி பண்ணி விட்டார். போய் சிசுபாலன் தலையை வெட்டிடுச்சு. அப்போ சிசுபாலன் உடம்புல இருந்து ஒரு ஆவி மாதிரி வந்து கண்ணன் காலடியில் வந்து சேர்ந்துச்சான். சரி, அதை விட்டுருவோமே. இது சிசுபாலனை கொல்றது கண்ணன் அவதாரம் எடுத்தாரு. அப்புறம் கம்சன், அப்போ கம்சனையும் கொண்டார் அந்த கண்ண அவதாரத்தில். அது கம்சன் கதை, இப்போ ஊர் அறிஞ்ச கதை, அதனால பரவாயில்ல தெரியும் உங்களுக்கு. அப்படி கம்சனையும் கொண்டார். இது வந்து நீங்க பாகவத புராணத்தில் தெளிவாக பார்க்கலாம். சரி, இது 2வது பிறப்பு முடிச்சாங்க அவங்க 2 பேரும். இப்போ 3வது பிறப்பு. இந்த 2 பேரும் 3வது பிறப்பு தான் ராவணன் கும்பகர்ணன் அப்படின்ற பேரோட பிறந்தாங்க. இந்த ராவணன் கும்பகர்ணனை அழிக்கிறதுக்கு ராமனா அவதாரம் எடுத்தார். எடுத்து அவங்க 2 பேர்த்தையும் அழிச்சார். இப்படி 3 பிறவி முடிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் பழையபடி அந்த போஸ்ட்க்கு வந்துட்டாங்க. ஜெயன் விஜயன் பதவி அந்த போஸ்ட்க்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆக அங்கே எடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்யாட்சின்னு புராணங்கள் உருவானது. அது தொடர்பான புராணம் இது வராக புராணம் அப்படின்ட்டும் நரசிம்ம புராணம் அப்படின்ட்டு. இந்த பக்கம் கம்சன் சிசுபாலனை அழிச்சப்ப பாகவத புராணம் மகாபாரதம் அதோட தொடர்ச்சியாக வந்துச்சு. ராவணன் கும்பகர்ணன் அழிச்சது ராமாயணம் தோன்றுச்சு. அங்கே இப்போ பாருங்க என்னென்ன தோன்றிருக்கு: ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், அந்த வராக புராணம், நரசிம்ம புராணம்ன்ட்டு இதெல்லாம் தோணுது பகவானோட இந்த அவதார அமைப்பு அப்படின்ட்டு. அதாவது நீங்க பாருங்க, அவங்க ஜெயன் விஜயன் நல்லோர்கள், நேர்மையானவங்க, அறியாம செஞ்ச ஒரு தவறு, அதோட விளைவு பார்த்தீங்களா? புராணங்களும் இதிகாசங்களும் கொண்டு வச்சு மக்களுக்கு ஏற்கனவே சொன்னதோட இதையும் நினைச்சு பார்க்கணும். இந்த இடத்துல ஒன்று யோசிக்கணும். பகவான் என்ன சொல்றாரு? அதாவது அவர் கீதை திறந்து பார்த்தீங்கன்னா 4வது அத்தியாயத்தில் 7வது 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? அவர் அவதாரத்துக்கு இப்போ 4வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம் கீதை இருந்தால் திறந்து பாருங்க.
யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்மான அதர்மஸ்ய ததாத்மனம் சுர்ஜாமி அகம் அப்படின்னு சொல்றாரு. யதா யதா எப்ப எப்ப இ தர்மஸ்ய கிளானிர் பவதி, கிளானிர்னா கீழ்நிலை நோக்கி போறது, தர்மத்துக்கு கீழ்நிலை ஏற்படுதோ பாரத அர்ஜுனா அப்யுத்மான வேணா அதை நிறைவு செய்ய, ததாத்மனம் சுர்ஜாமி அகம், அகம்னா நான் என்னை பிறவி எடுத்துக்கொள்ள வைக்கிறேன். இந்த உலகத்துல எப்பப்பெல்லாம் தர்மத்துக்கு அநீதி ஏற்படுதோ அப்பப்பெல்லாம் நான் என்ன அவதாரமா ஆக்கி வந்து அதை நீக்கிறேன் அப்படின்றார். இப்படி சொன்னவர் 4வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல 7 முடிஞ்சு 8வதுல பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்றார். பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை பாதுகாக்கவும். ஓகே, பரித்ராணாய சாதுனாம், விநாசாய சதுஷ்கிருதாம், துஷ்கர்களை நாசம் செய்வதற்கும், துஷ்டர்களை நாசம் செய்வதற்கும், விநாசாய சதுஷ்கிருதாம், தர்ம சம்ஸ்தாபனாய நல்ல தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, சம்பவாமி யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலும் என் அவதாரம் சம்பவிக்கும். ஆக இந்த உலகத்துல நல்லவங்களை காக்கிறதுக்கும் தீயவர்களை அழிச்சிட்டு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஒவ்வொரு யுகத்திலும் என்னோட அவதாரம் சம்பவிக்கின்றார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகேன்றார். ஆக அவரோட அவதாரத்துக்கு அவர் கீதையில இந்த காரணம் கொடுக்கிறார். இந்த 2 காரணத்தை சொல்றார். இதனால நான் அவதரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. இப்படி யோசிக்கும் போது கொஞ்சம் இந்த நாடு, இனம், மொழி, சாதி, மதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஓப்பன் மைண்டட்டோட பார்த்தீங்கன்னாக்கா, புத்தரும் விஷ்ணுவோட அவதாரமும் இருள் நீக்க ஒளி கொடுக்க வந்தாரோ. ஏன்னா புராணங்கள்லயே அந்த 9வது அவதாரமா பரசுராம அவதாரம், புத்த அவதாரம்லாம் கொண்டு சேர்த்துட்டாங்க, உள்ள திணிச்சிட்டாங்க. யாரே இந்த பிராமணர்கள் திணிச்சிட்டாங்க கதையில. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் சொல்றேன், நம்ம கொஞ்சம் ஓப்பன் மைண்டட்டா பார்ப்போம். அதாவது எவ்வளி நல்வழி அவ்வளி நல்லது எடுத்துக்குவோமே. ஓகே, அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்ப்போம். இப்படி சொல்றதுனால அதை அப்படியே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இல்லை, அறிவுக்கு ஒவ்வாதெல்லாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இல்லை. ஒரு ஒரு கூறுபாடு ஏதாச்சும் எடுத்துக்குவோம். ஓகே, சரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கலாம். ஜீசஸும் ஏன் கண்ணனோட அவதாரமா இருக்கக்கூடாது அந்த இருண்ட காலத்துக்கு? சரி, நபிகள் நாயகமும் ஏன் கண்ணனோட அவதாரமா இருக்கக்கூடாது? ஏன்னா அவரு நான் கல்கி அவதாரமா குதிரை வீரனா வருவேன்னு சொன்னாரு. நபிகளும் அப்படித்தானே குதிரை வீரனா தானே இருந்தாரு இஸ்லாம் பரப்புற சமயத்தில். இதுன்ட்டு மதத்தை ஒதுக்கிடுங்க, மதத்தை ஒதுக்கிடுவோம், மொழியை ஒதுக்கிடுவோம், நாட்டெல்லாம் ஒதுக்கிடுவோம். இது மத கண்ணோட்டத்தில் அந்த அந்த மானுட படைப்பு, அந்த மானுடன் உலகத்துக்கு வந்த நோக்கம், அந்த அமைப்பு, அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் திறந்த மனம். ஓகே, எல்லை குறுக்காம அப்புறமா பழைய இடத்துக்கே வந்துடுவோம். நம்ம கொஞ்சம் இப்படி பார்ப்போம். அந்த கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்கணும். நான் இப்படிதான் யோசிக்கிறேன், ஏன் இருக்கக்கூடாது? இந்த அப்ப அவங்க உருவாக்கின அவங்க பெயர்ல வந்து மதத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுவுற இந்த சிறுமதியாளர்கள் பலர் செய்யற காரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள குறைச்சி மதிப்பிடுறோம். அப்படி வேணும், அவங்களையும் விட்டுருங்க. இவங்களுக்கு அந்த 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 படைப்பை மட்டும் எடுத்துக்கங்க. அப்படி பாருங்க, அந்த கண்ணம் அவ்வளவு போதும். வேணுங்களா? அந்த மதம் சார்ந்தவர்களை மறந்துருங்க. அவங்க செய்யற நல்வினையோ தீவினையோ ஏன்னா இவங்களை வச்சு நம்ம அந்த மதத்தை எடை போடலாம். நம்ம அதை பின்பற்றவர்களோட குறைமதி செயல்பாடுகளை வச்சு அந்த மதத்தை எடை போடனால தான் நம்ம பகைவர்கள் மாதிரி ஆயிடுறோம். நம்ம மனம் சின்ன பண்ணப்பட்டு போகுது. ஒரு தொல்லை கொடுக்கும்போது இப்படிதான் இவர்கள் அப்படின்னுக்கிட்டு. அதனால அதெல்லாம் விட்டுருங்க. மதத்தை ஒதுக்கிடுங்க, மொழியை ஒதுக்கிடுங்க, இனத்தை ஒதுக்கி, நாட்டை ஒதுக்கிட்டு அந்த மானுட படைப்பை மட்டும் பாருங்க. இருக்கலாம். விளங்குதா? அன்னைக்கு ஒரு கம்பர் இருந்தனால ராமனுக்கு ராமாயணமே பாடினாரு. இது அறிவுலகம். விளங்குதா? அது அந்த அன்னைக்கு இவ்வளோ அறிவு வளர்ச்சி இல்லை, அதனால காப்பியங்கள்லாம் தோன்றுச்சு. இனிமேல் காப்பியங்கள்லாம் தோன்றாது, ஏன்னா இது அறிவியல் உலகம். ஒரு கால் இப்போ ராமனுக்கு ஒரு கம்பர் இருந்தால் ராமாயணம் பாடின மாதிரி, இப்போ கம்பர் மாதிரி இல்லை. அப்படி இப்போ கம்பர் மாதிரி யாராச்சும் இருந்திருந்தா காந்தி கூட காந்தி ஆயனம்னு பாடியிருப்பாங்க. அவர் கூட விஷ்ணுவோட அவதாரத்தில் ஒரு அவதாரமாக இணைச்சிருப்பாங்க. சொல்ல முடியாது. சரி, எது எப்படியோ இன்னைக்கு பாருங்க, அந்த துர்வாச முனிவர் அவர் கொடுத்த அந்த சாபம் என்ன மாதிரி விரிவடைஞ்சு எப்படி வந்திருக்கு?
இந்த அவதார நோக்கத்துக்கு அது எப்படி இன்டைரக்டாக ஒரு கருவியாக வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இந்த புராணம் ஆய்வு பண்ணுறவங்களுக்கு, இந்த அவதார ஆய்வு பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பு இதான் ஒரு விதை. இந்த சின்ன விதை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரமாக இருந்து இவ்வளோ இலக்கியங்களை உருவாக்கி கொடுத்து வச்சிருக்கு. அதுலேயும் பாருங்கள் அந்த கீதையில் கண்ணன் சொன்னதை சொன்னேன். வேணுங்கதா 7வது 8வது ஸ்லோகம். யதா யதா ஈ தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்மான தர்மஸ்ய ததாத்மனம் சுர்ஜாமி அகம் அப்படின்னும், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகேன்றாரு. நானும் முடிச்சுக்கிறேன்.